Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கம்பைலர் டிசைன் சப்ஜெக்டில் ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னா என்ன? ஒரு மிஷின் இருக்கு, ஸ்டேட் மிஷின். அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்புட் ஸ்ட்ரிங்ஸை எடுத்துக்குது, சிம்பிள்ஸோ ஸ்ட்ரிங்கோ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது ஒவ்வொரு இன்புட்டையும் வச்சு. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னா அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நான் ரெகனைஸ், அதாவது டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்கும் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இப்படிதான் இருக்குன்னு நான் சொல்றதுக்கும் யூஸ் ஆகுறது தான் இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஸ்ட்ரிங்கை ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு லிட்ரல் அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிள் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி கடைசியா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட் கிடைக்கும். இதை நம்ம ஃபைனைட் ஆட்டோமேட்டான்னு சொல்றோம். மொத்தம் எனக்கு 5 வகையான நம்மளுக்கு டப்பிள்ஸ் தேவைப்படுது. இந்த 5ஐயுமே நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5க்கு பேரு கியூ இருக்கு, சமேஷன், கியூ நாட், கியூஎஃப், இதுக்கு பேரு டெல்டா. ஓகேவா சார்? டெல்டான்னு சொல்லுவோம். இந்த டெல்டா எப்படி போகணும் அப்படின்னா சும்மா இப்படி போட்டு இந்த மாதிரி மூவ் பண்றது. ஓகேவா? சோ இதை டெல்டான்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் கியூனா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்றது, ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட்டை சொல்றது கியூ. அடுத்து சமேஷன் அப்படின்றப்ப என்ன இன்புட் சிம்பிள்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது நமக்கு சமேஷன். அடுத்து கியூ நாட் அப்படின்றது ஸ்டாட் சிம்பிள், கியூஎஃப் அப்படின்றது ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? ஸ்டாட் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட், டெல்டான்றது நம்ம டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்றது டெல்டா. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா உண்மை கிடையாது, இந்த மாதிரி இருக்கிறது தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டாவா, இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டாவா மாத்திர அந்த டயக்ராமுக்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா நான் ஒரு டிரான்சிஷன் டயக்ராம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ நான் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட் கியூ நாட் இருக்கு, கியூ நாட்ல இருந்து நான் ஒவ்வொரு மூவா எடுத்து நான் போகணும், மூவ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஃபைனைட் ஆட்டோமா கன்வெர்ட் பண்றது இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டான்றது இந்த டயக்ராம் தான் எனக்கு. இதுல நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. அந்த 2 டைப் என்னன்னு பார்த்தோம்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா டிஎஃப்ஏ ஆர் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா என்எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரெண்டுமே நம்ம ஒரு ரெகனைசர் தான் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பார்க்கறதுக்கு. பட் இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஓகே, ரொம்பவே சிம்பிள். நம்ம என்எஃப்ஏ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு இன்புட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரே இதுல தான் மூவ் ஆகுமே தவிர ரிப்பீட்டா மூவ் ஆகாது. ஓகேவா? இப்போ இப்படி ஒரு டயக்ராம் இருக்கு எனக்கு அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் கரெக்டா ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகும். இப்போ 0ல இருந்து 1க்கு ஏ மூவ் ஆச்சு அப்படின்னா 0ல இருந்து 1க்கு மட்டும் தான் மூவ் ஆகும். திரும்ப 0ல இருந்து 2க்கு ஏ மூவ் ஆகாது. ஓகே, சோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மட்டும் மூவ் ஆகிறதுக்கு பேரு நம்ம 1 காலம்ல ஒரு ரோனா ஒரு ரோ தான், ஒரு காலம்னா ஒரு காலம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்புட்டும் மூவ் பண்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா என்எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான டிரான்சிஷன் டயக்ராம் ஸ்டேட்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஎஃப்ஏ டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் என்எஃப்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆகாது அப்படின்னா நம்ம எந்த ஒரு எப்சிலான் டிரான்சிஷனும் எடுக்க மாட்டோம். நம்ம ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வரும், நமக்கு சிம்பிள் வரும், இதெல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் வரது என்எஃப்ஏன்னு சொல்லுவோம். அந்த சிம்பிள்ஸ் இருக்கிறது அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்சிலான் க்ளோசர் யூஸ் பண்ணி மூவ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம அடுத்து ஒரு டிரான்சிஷன் டயக்ராம் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படிதான் டிஎஃப்ஏக்கு மாத்துவோம். ஸோ எப்சிலான் டிரான்சிஷன் எதுவுமே எங்க வராது அப்படின்னா டிஎஃப்ஏல வரவே வராது. ஸோ நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் எங்க வேணா மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஸ்டேட்ல இருந்து எத்தனை ஸ்டேட்டுக்கு வேணா ஒரே சிம்பிள் மூவ் பண்ணலாம். இப்போ ஏ 0ல இருந்து 1க்கு மூவ் ஆகுது. அடுத்து ஏ பாருங்களேன், இங்க 1ல இருந்து ஏகே, 1ல இருந்து 1க்கே ஏ மூவ் ஆகுது. ஸோ 2ல இருந்து 1க்கும் ஏ மூவ் ஆகுது, 2ல இருந்து பிக்கு பி மூவ் ஆகுது. இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எலமெண்ட் பல இடத்துல பல தடவை மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இங்க ஃபைனைட் ஆட்டோமேட்டான்னு சொல்றோம். ஓகேவா? அதுதான் இந்த டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவுக்கும் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டால நமக்கு எப்சிலான் சிம்பிள் இருக்கும், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் மூவ் ஆகும், ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்காது, லூப்பிங் வராது. பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டால எப்சிலான் டிரான்சிஷன் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டேட் சிம்பிள் இருக்கு அப்படின்னா இன்னொரு இடத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா 2ல இருந்து 1க்கும் ஏ மூவ் ஆகுது, 1ல இருந்து 1க்குமே ஏ மூவ் ஆகுது, 2ல இருந்து பிக்குமே 2ல இருந்து இங்க பாருங்க 2ல இருந்து 0க்குமே பி மூவ் ஆகுது, 0க்கு 0வே பி மூவ் ஆகுது. ஒரே இன்புட் சிம்பிள்
2 தடவை 3 தடவை ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம மாற்றுறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டான்னு சொல்றோம். ரொம்பவே சிம்பிள் ஒன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பின்னாடி NFA டு DFA கன்வர்ஷன்லாம் தெரியறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கிளியர் பண்றேன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.